ஒரு ஹார்ட் சர்ஜனுக்கே இந்த நிலைமையா? நம்பவே முடியல. பெரிய பெரிய ஆபரேஷன் செஞ்ச கைகள் இன்னைக்கு தெருவோரத்துல அழுக்கோட நிக்குது. ஆனா அவரோட அறிவை பார்த்தா மிரண்டு போயிருவீங்க. கொல்கத்தாவோட புகழ்பெற்ற என்ஆர்எஸ் மெடிக்கல் காலேஜில் 2003ல் படிச்சு முடிச்ச ஒரு டாப் கார்டியாக் சர்ஜன் தான் இந்த சௌரப் கோஷ். ஆனா விதி ரொம்ப கொடூரமானதுங்க. அவரோட முழு குடும்பமுமே அடுத்தடுத்து மனநல பாதிப்பால இறந்து போயிட்டாங்க. கடைசியில சௌரப் கோஷ் மட்டும் இன்னைக்கு யாரும் இல்லாம அனாதையா தெருவில் நிற்கிறாரு. பார்க்க அழுக்கு துணியோட பிச்சைக்காரன் போல இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு பேனாவும் பேப்பரும் கொடுத்து பாருங்க. தன்னோட மெடிக்கல் ரிஜிஸ்டர் நம்பர் WBMC 60314 துல்லியமா போட்டு மருந்துகளோட பெயர்களை தப்பில்லாம எழுதுறாரு. ஒரு காய்கறி வியாபாரிக்கு இவர் கொடுத்த மருந்து அவரோட நோயையே குணப்படுத்தியிருக்கு. சாலையில மயங்கி விழுந்த எத்தனையோ பேருக்கு இவரோட முதலுதவி தான் உயிரை காப்பாத்திருக்கு. ஒரு டாக்டர் மனதால பாதிக்கப்பட்டாலும் தன்னோட கடமையை மறக்கல. திறமையும் கல்வியும் ஒருத்தரை விட்டு என்னைக்குமே போகாதுங்கிறதுக்கு இவரே சாட்சி. இப்படிப்பட்ட திறமைசாலிகள் தெருவில் விடப்படுவது சரியா? அரசாங்கம் இவரை போன்றவர்களை காப்பாற்ற வேண்டாமா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. அதனால தான் கேட்குறேன், ஒரு ஹார்ட் சர்ஜனுக்கே இந்த நிலைமையா?